ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்குனா பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நடக்க போகிற 2024 பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பிடிஎஃப் வந்து கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8072021998. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் எடுத்துக்கலாம். இல்லை கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னுடைய ஜிபே நம்பருக்கு 150 பே பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து கொஸ்டின் வித் ஆன்சராகவே நீங்கள் பிடிஎஃபாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கப்படுது அப்படின்னா இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒன் வேர்ட் இன்டீரியர் கொஸ்டின் கலெக்ஷன், அதுபோக இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் கலெக்ஷனும் சேர்த்து தான் இதோட கொடுக்க போகிறேன். அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 18 வரைக்கும், ஏன்னா 400 பக்கம் இருக்கக்கூடிய கைடில் எந்தெந்த பேஜ் நம்பர்லேருந்து நீங்கள் தேடி படிக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய இந்த 37 பக்க பிடிஎஃப்பை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 90 மார்க் முழுசாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது ஒரு சென்டம் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து மினிமம் மெட்டீரியல் கிடையாது. ஃபஸ்ட்டு இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கேள்வி பதிலாகவே போதும் அப்படின்னா இதில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக உங்களுக்கு 10 மினிட்ஸ் வீடியோ தான் ஃபுல்லாக சொல்கிறேன். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதேமாதிரி 6 மார்க் கொஸ்டினில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா எப்படி எழுதுனா அந்த 6 மார்க் முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் வேர்டு புக் பேக் எல்லாத்தையும் தர பண்ணணும். இதில் ஒன் வேர்டு ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா அந்த 7 2 மார்க் கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் அட்டன் பண்ணுறது. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இயல் முடிஞ்சனே புக் பேக்கில் லாஸ்ட்டில் இருக்கும். அதில் எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயல் 1ல் இருக்கக்கூடியது வெண்பாவிற்கு அடுத்த சீர் என்னவாக அமையலாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து இல்லாமல் எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகளை மேலேயும் அது போக மீதம் இருக்கக்கூடியதை லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின். இந்த 6ல் 2 எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு 2 மார்க் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம் மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது, எங்கள் ஊரில் நூலக கட்டிடம். இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. மாநிலம் அப்படிங்கிறதுல நீ தவறாக இருக்குது, அதை மாற்ற போகிறீங்க. வறட்சி அப்படிங்கிறதுல ரகரம் தப்பாக இருக்குது, அதை மாற்ற போகிறீங்க. எங்கள் ஊரில் நூலக கட்டிடம்னு கொடுத்திருக்காங்க, கட்டடம்னு மாற்றணும். அரசு அப்படிங்கிறது சிறப்பு ரகரம் கொடுத்துருக்காங்க, அதை சின்னரா அரசு அப்படிங்கிறதுல மாற்றணும். இவ்வளோ தான் சேஞ்சஸ். இதுக்கு நமக்கு 2 மார்க். அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க பலகை தாமரை கோவில் வெங்காயம். இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். மொத்தம் நீங்கள் 7 2 மார்க்கு ஏற்கனவே ஒன்று சொன்னேன். இது 2 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாட்டுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நிலத்தை கிளறணும்டா, அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து, இதுவும் ஒன்று கன்ஃபார்ம். அப்போ 3 2 மார்க் 7க்கு இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 3 உங்களுக்கு பரீட்சையில் உறுதியாக கேட்கக்கூடியது. அடுத்து 4ஆம் நம்பர் கபிலன் திறமையானவன் என்று குமரனுக்கு தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து 4வது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வாழைக்காட்டில் குயில்கள் கூவிக்கொண்டும் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. வாழைத்தோப்பில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. இதுதான் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வீரமாகிறது, விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். வசனம் கவிதை வேறுபாடு தருக. தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்தளமோங்கு கந்தவேலை தொடருக்கு பதிவுரை எழுதுக. களிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு வரைக. நஞ்சுண்பவர் என யாரை இடித்துரைக்கிறார் வள்ளுவர். சிறுமையும் வறுமையும் சிறுமையும் தருவது எது. யாழின் வகைகள் யாவை. இதெல்லாம் நமக்கு புக் பேக் கிடையாது, புக்குக்குள்ளேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன. இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். இது வந்து இந்த 12 கேள்வி படிச்சிங்கன்னா நீங்கள் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து குருவினா உரைநடையில் 19லேருந்து 21 வரைக்கும் மொத்தமே 10 தான் கொடுத்துருக்கேன். இதில் நமக்கு புக் பேக் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட புக்குக்குள்ளேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கொடுத்துருக்கோம். நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. அக்காலத்தில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. ஆளுக்குறு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. பின்னணி இசை படத்தை காட்சியமைப்பிற்கு எவ்வாறு உயிரிட்டும். பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு. எத்திசையும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. எழுத்தாளிகளின் வகைகள் யாவை. ஒளிப்பின்னல் என்றால் என்ன. அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு 9 கேள்விகள் நீங்கள் படிச்சிருக்கணும். இயங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். வருவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். இயல் 2. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறார். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை. எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்று நாளை பறவைகளும் வரக்கூடும்.
அடுத்து அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நீரில் கூறுகிறார். இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதனை குரல் வழி நின்று விளக்குக. யானை புக்க புலம்போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே. உவமையை பொருளையும் பொருத்தி எழுதுக. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 10வது கொஸ்டின், ஈசன் மகன் நின்றனர் ஓர் என இடம் சுட்டி பொருள் விளக்கம். ஆனால் உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 யூனிட் இருக்குது, மொத்தமே உங்களுக்கு 7 தான் கொடுத்துருக்கோம். சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பு, மேலாண்மையாளர் பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம், மேலாண்மை குறித்து பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இயல் 2 ரைட்டுங்களா. அடுத்து மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3-4 மார்க் கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 42 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 கேட்பாங்க. 5ல் நீங்கள் ஏதாவது 3 தான் எழுத போகிறீங்க. சரிங்களா, 5 கேள்வி கேட்டு 3 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த 3க்கும் நம்ம எதை மட்டும் நல்லா தெளிவாக படித்தா போதும் அப்படின்னம்னா அணி இலக்கணம் தெளிவாக படிச்சுக்கோங்க 1. அடுத்து பழமொழியை இந்த வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. பேஜ் நம்பர் உங்களுடைய புக்கில் 103 இருக்கக்கூடிய பழமொழி வாழ்க்கை நிகழ்வு. சரிங்களா. 2. அடுத்து அழகிட்டு வாய்ப்பு, நயம்பாராட்டல். 3வதாக நயம்பாராட்டல். இது 3ஐயும் படிச்சிங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ணலாம். அணி இலக்கணம் 1, நயம்பாராட்டல் கொஸ்டின் நம்பர் 39 2. அடுத்து கொஸ்டின் நம்பர் 42ல் வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுதல். அது போக தான் உங்களுக்கு தமிழாக்கம் எல்லாமே. தமிழாக்கமும் குறிப்பிட்டு இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது நான் என்னுடைய பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுதல் அப்படிங்கிறது நானே சொந்த கதையில் உங்களுக்கு சுருக்கமாக அந்த 4 மார்க் முழுசாக வாங்குற மாதிரி ஒரு கதை வந்து எழுதியிருக்கேன். அதை ரீட் பண்ணிங்கனாலே எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவக அணி, ஓமை அணியை சான்றுடன் விளக்குக, நிரல் நிறை அணியை சான்று தந்து விளக்குக. இது 4 வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா திணைத்துறை 4 மார்க் கொஸ்டினில் பாடான் திணை சான்றுடன் விளக்குக, செவியறிவு துறையை சான்றுடன் விளக்குக. இது 2ல் 1 பரீட்சையில் உறுதியாக கேட்கக்கூடியது. அடுத்து நயம்பாராட்டல் பேஜ் நம்பர் 40ல் கொஸ்டின் நம்பர் 40ல் வந்து உங்களுக்கு நயம்பாராட்டல் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் 4 நயங்கள் வந்து எழுதியிருக்கணும். அடுத்து பழமொழி விளக்கம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 103ல் நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இருக்கும். இந்த 8க்குமே வாழ்க்கை நிகழ்வில் அமைச்சு எழுதணும். எப்படி எழுதுனா 4 மார்க் அப்படிங்கிறது நீங்கள் கைடில் படிச்சுக்கலாம், இல்லை பிடிஎஃப் பே பண்ணி வாங்கும்போது அதில் கொஸ்டின் வித் ஆன்சரோடு உங்களுக்கு இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 42ல் மொழித்திறன் பயிற்சியில் 1, இல்லைன்னா சொந்த நடையில் ஒரு கவிதை வந்து கேட்பாங்க. 8 வரியில் ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 43ல் தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியது. இதை மட்டும்தான் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுபோக ஒரு வேறு பேராகிராஃபாக கேட்குறாங்க அப்படின்னம்னா இந்த பெரியார் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுனா எதை படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செயல் நெடுவினா அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய 4 நெடுவினா படிங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் 6 மார்க் முழுசாக வாங்கிடலாம். சரிங்களா. 9 யூனிட்டில் இருக்கக்கூடிய 27 செயல் நெடுவினாவும் நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த 4 செயல் நெடுவினா படிச்சிங்கன்னா ஒரு 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொன்றிலையுமே 3 இல்லைன்னா 4 குறளுக்கான பொருள் மட்டும்தான் இருக்கும். இது போக முன்னுரை முடிவுரை திருக்குறளை பற்றி நீங்கள் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 கேள்விக்குமே ஒரே முன்னுரை ஒரே முடிவுரை எழுதலாம். கீழே இருக்கக்கூடிய குறள் மட்டும்தான் செய்நன்றி அறிதலில் இருக்கக்கூடிய குறள், சினம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய குறள், அறிவுடைமையில் இருக்கக்கூடிய குறள், ஏதாவது ஒரு 6 குறளோட பொருள் வந்து எழுத போகிறீங்க. உரைநடையை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மட்டுமே படித்தா போதும், கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒன்று. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இயல் 1 குடும்பம் என்ற சிறு அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. இயல் 3 பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக. இயல் 4 நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. இயல் 8. புரியுங்களா. இது 4 மட்டும் படித்தா போதும். துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. இயல் 1 உரிமை தாகம் கதையில் சகோதரர் இருவனும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ச்சியாக எழுதி முடிக்க. இயல் 3 மகா நடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. இயல் 6 சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது. இயல் 7 இந்த 4 துணைப்பாட கதை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 3வது 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ரைட்டுங்களா. அடுத்து மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னம்னா உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி
அடுத்து தெய்வமணி மாலையில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் 2 ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாமை வேண்டும். இது இருக்குங்களா அந்த மனப்பாட பாடல். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா கம்பராமாயணத்தில் நமக்கு 2 பாடல் இருக்கும். துன்புலது நீ நன்றோ சுகமுலது முதல் பாடல், 2வது குகனோடு ஐவராகி பின்பு குன்று சொல்வான் மகனோடு அறுவரானோம். இந்த 3 பாடல்களும் படிச்சிங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் கொஸ்டின் மனப்பாட பாடல் அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை பிடிஎஃப் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை எந்த டைம்னாலும் கால் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவும் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. தமிழில் வந்து சென்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா நீங்கள் 90 மார்க்ஸுக்கு 90 மார்க்ஸ் ஃபுல்லாகவே வாங்கலாம், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதும் பட்சத்தில். ரைட்டுங்களா? எந்த நேரத்தில் என்ன டவுட்னாலும் வேறு ஏதோ சப்ஜெக்ட்டுக்கு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை அப்படின்னம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.